ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 1ல் கேட்ட தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பான அப்புறம் திருக்குறள் தொடர்பான கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முழுக்க குரூப் 1ல் இருந்து மட்டும்தான் 2019 2025 லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 வரைக்கும் என்னென்ன கேள்விகள் இது ரிலேட்டடாக கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டைமில் ரிவிஷனுக்காக யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம் எது? ஸோ கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கணும். என்று பொருளுடைய அதிகாரம் எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது பார்க்க திருக்குறள் மாதிரி இருந்தாலும் இது திருக்குறள் இல்லை. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணோட்டம். கண்ணோட்டம் அப்படின்ற அந்த அதிகார விளக்கத்தில் பரிமேலழகருடைய உரையில் தான் இந்த வரிகள் இருக்கும். ஸோ கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தை இந்த வரிகளை பயன்படுத்தி விளக்கியிருப்பார். பொருட்பாலில் அரசியலில் 58வது அதிகாரமாக கண்ணோட்டம் இருக்கும். கண்ணோட்டம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் இரக்கம் காட்டுதல் அப்படின்ற மாதிரி தான் அதை எழுதியிருப்பாங்க. கண்ணின் வழியாக அன்பை செலுத்துதல் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ பரிமேலழகருடைய உரையில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததா, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு எனும் குறளில் வரும் அழுக்காறு என்பதன் பொருள் யாது அப்படின்னா பொறாமை. அழுக்காறு அப்படின்னாலே பொறாமை தான். இந்த குறள் அழுக்காராமை அப்படின்ற அதிகாரத்தில் இருந்திருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன? ஒருத்தன் தன்னோட நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழக்கூடிய இயல்பை தனக்கே உரிய ஒழுக்க நெறியாக கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட மீனிங். அடுத்ததா, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குறள் உணர்த்தும் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரணாகதி தத்துவம். அறத்துப்பால் பாயிரவியல் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனோட திருவடிகளை யாரெல்லாம் சரணடைந்து பற்றி கொள்பவர்களோ அவங்க தான் துன்பம் நிறைந்த இந்த பிறவி அப்படின்ற பெரிய கடலை கடந்து மோட்சத்தை அடைவாங்க. இறைவனோட திருவடிகளை சரணடையலை அப்படின்னா இந்த பிறவி கடலை நீந்தி கடக்க முடியாமல் மறுபடியும் பிறந்து இங்கே உழல்வார்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். அடுத்ததாக, திருக்குறள் உரையாசிரியர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே தந்திருக்க மாட்டாங்க. இந்த 4 பேருமே திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க பதின்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அதில் பரிபெருமாளும் வருவார், தர்மரும் வருவார். கீவா ஜெகநாதன், தண்டபாணி தேசிகர் இவங்கெல்லாம் பிற்கால உரையாசிரியர்களாக இருப்பாங்க. அடுத்ததாக, கூற்று காரணம் உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. காரணம், நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையாக கருதுகின்றனர். தன் நாடு மட்டுமின்றி எந்நாடும் சிறப்புற்றிருக்க விரும்புகின்றனர் அப்படின்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இதுக்கான மீனிங் உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. நாடு அப்படின்ற அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மிகுந்த பசி அப்படின்னா வறுமை, நீங்காத நோய் ஓவா பிணியும் செருப்பகையும் வெளியிலிருந்து வரக்கூடிய நம்மை அழிவுக்கு உட்படுத்தக்கூடிய அந்த பகையும் இதெல்லாம் தன்னிடம் சேராத வகையில் நடைபெறுறது தான் நாடு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் நாடு அப்படின்றது தான் இந்த குறள். அடுத்ததாக, சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் திருக்குறளை போற்றினார் இல்லை அப்படின்னா அது தப்பு. ஸோ எல்லா மதம், அது மதம் ஜாதி மொழி அப்படின்னு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் திருக்குறள். ஸோ எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு உலக பொதுமுறையாக தான் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். திருவள்ளுவர் தத்துவம் சமயத்தை சார்ந்தவர் என்று சமயங்கள் சான்று காட்டின அப்படிங்கிறது கரெக்டு தான். அதாவது இது எந்த மதத்துக்கும் உரியது இல்லை அப்படின்றதுனால அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க, சைவராக இருக்கட்டும், வைணவராக இருக்கட்டும், சமணராக இருக்கட்டும், புத்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், திருவள்ளுவர் எங்கள் மதத்தை சார்ந்தவர் அப்படின்னா அவங்கவுங்க உரிமை கொண்டாடினாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கை அற்றவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. ஸோ அறநெறிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. முக்கியமாக அரண் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு தனி அதிகாரமே இருக்கும். ஸோ தேர்டு தப்பு. ஃபோர்த்து, உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்றார் அப்படிங்கிறது சரிதான். ஸோ அப்போது இதில் செகண்டும் 4ம் கரெக்டு. அடுத்ததாக, வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரங்களில் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே எந்த இதில் வரும்? அறத்துப்பால் இல்லறவியலில் வரக்கூடிய அதிகாரங்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வர்றது இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை 5வது அதிகாரமாக வரும். 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். 7வது அதிகாரம் புதல்வரை பெறுதல்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன்று தான் மக்கட்பேறு அப்படின்னு இருக்கும்.
ஸோ 7வது அதிகாரம் மக்கட்பேறு, 8வது அதிகாரம் அன்புடைமை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3142 அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பகைவர் புல் ஆர்க எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐங்குறு நூறு. வாலியாதன் வாலி அவினி பகைவர் புல்லார்க பார்ப்பார் ஓதுக என வேட்டோலே யாயே அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் வந்து ஐங்குறு நூறில் மருதத்திணையில் புலவர் ஓரம் போகியார் எழுதின வரிகள் இது மீனிங் என்ன? ஆதன் அவினி இதெல்லாம் சேர மன்னர்களுடைய பெயர். சேர மன்னர்களான ஆதனும் அவினியும் வாழ்க, அந்த நாட்டோடைய பகைவர்கள் எல்லாம் தோற்று போய் புல் மேயட்டும், அந்தணர்கள் வேதம் போதட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோடைய தலைவி இறைவன் கிட்ட வேண்டக்கூடிய பாடலாக இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அதுதான் பகைவர் புல்லார்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐங்குறு நூறில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பின்வரும் பழக்க வழக்கங்களை இலக்கியத்துடன் பொருத்தவும் அப்படின்னு இருக்காங்க. பழி வாங்காத காதலனால் செய்யப்படும் ஒரு வழக்கம் அப்படின்னா இது எந்த இலக்கியத்தோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். மடல எறிதல் ரிலேட்டடாக இது வந்திருக்கும். கைக்கிளை பெருந்திணை இந்த திணைகள்லாம் வந்து பாடியிருப்பாங்க. தொல்காப்பியத்தில் இது இருக்கும். இளநீரில் பனை மற்றும் கரும்பு சாறு ஆகியவற்றை கலக்கும் வழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. குரூப் 1 படிக்கிறவங்க புறநானூற்றை முக்கியமாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நிறைய கேள்விகள் குரூப் 1 கேட்டிருக்கிறாங்க. ஸோ இளநீரில் பனை மற்றும் கரும்பு சாறு ஆகியவற்றை தேனுடன் கலக்கும் வழக்கம் இதை இருக்கக்கூடிய வழக்கங்களை சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. வெள்ளை அரிசி மற்றும் நெய்யுடன் காக்கைக்கு நைவேத்தியம் செய்யும் வழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தொகையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ தலைவன் வரக்கூடிய நல்ல செய்தியை காக்கை வந்து அறிவித்ததுனால அதுக்கு நெய் கலந்த வெண்சோற்றை பலியாக தருவேன் அப்படின்னு காக்கை பாடினியார் வந்து பாடியிருப்பார். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அது குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கும். 4வதா வீடுகளின் சுவர்களில் ஓவியம் தீட்டும் வழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சோழ நாட்டு நகரங்களுடைய கட்டடக்கலை, அங்கே இருக்கக்கூடிய வீடுகளோட சுவர்களில் சுதை ஓவியங்களும் சித்திரங்களும் வரையப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை வந்து எடுத்துரைக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 3412 அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பின்வருவனவற்றில் எந்த குறள் செய்நன்றி அறிதல் அதிகாரத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 3வதாக கொடுத்துருக்கக்கூடிய குறள் தான். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அப்படிங்கிறது தான். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒருமையுள்ள ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படிங்கிறது அடக்கமுடைமை அதிகாரத்தில் வரும். செகண்ட் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அப்படிங்கிறது நடுவு நிலைமை அதிகாரத்தில் வரும். இங்கே செய்நன்றி அறிதல் கேட்டிருக்காங்க. 3வது மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. குற்றமற்ற நல்லவர்களோட நட்பை எந்த காலத்துலையும் மறக்கக்கூடாது. அதே மாதிரி துன்பத்தில் இருந்த காலத்தில் நமக்கு உறுதுணையாக நின்றவங்களுடைய நட்பையும் எப்பவும் கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் செய்நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரம். அடுத்ததா இழுக்கா இயன்றது அறம் என்று வள்ளுவர் குறளின் வழி பின்வரும் குணங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்காங்க. குறள் தெரியணும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் குறள் 35. ஸோ இது என்னது? அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவானா பேராசை, வெகுளி சினம், இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். இந்த 4க்கும் இடம் கொடுக்காம அதை தவிர்த்து வாழ்கிறது தான் உண்மையான அறநெறியான வாழ்க்கை அப்படிங்கிறது தான். இங்கே அதை ஆர்டராக கேட்டிருக்காங்க. அழுக்காறு ஃபஸ்ட்டு, அவா ஆசை கொள்ளுதல் செகண்டு, வெகுளி சினம் கொள்ளுதல் அப்படிங்கிறது 3வது, 4வது வந்து இன்னாச்சொல். 3214 தான் ஆப்ஷன். அடுத்தது கூற்று காரணம். பிறரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன் யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சினில் புகாதபடி காத்துக்கொள்வான். ரெண்டுமே வந்து கரெக்டு தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். ஸோ எல்லாமே வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன்னெஞ்சு. அறத்துப்பாலில் துறவரவியலில் கல்லாமை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும். மற்றவங்களால் இகழப்படாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் மற்றவங்களுடைய எந்த ஒரு பொருளையும் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக இல்லை வஞ்சனை வழியாக அதை அடைய நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு தீய எண்ணம் சிறிதும் தன் நெஞ்சத்தில் புகாதவாறு மனதை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாமே வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன்னெஞ்சு அப்படிங்கிறது. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்ததா தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதில் கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இலக்கியத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் வருது. ஸோ சிலப்பதிகாரம் மதுரை காண்டத்தில் அடைக்கல காதையில் வரும். தூண்டிலும் தொடக்கும் ஆண்டலை அடுப்பும் கவையும் கழுவும் புதையும் புழையும் ஐயவித்துலாமும் கைப்பெரு ஊசியும் செஞ்சேரி சிரலும் பன்றியும் பனையும். இந்த வரிகள் சிலப்பதிகாரத்தில் இருக்கும். அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ தொடக்கு அப்படிங்கிறது கழுத்திற் பூட்டியிருக்கும் சங்கிலி அப்படிங்கிறது வந்து கரெக்டான பேர் தான். பகைவர்களை பிடிச்சு கட்டணும் அப்படின்னு கோட்டை வாசலில் வந்து இதை பொறுத்து இருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். ஆண்டலை அடுப்பு அப்படிங்கிறது சேவல் வடிவானது அப்படிங்கிறதும் அந்த பேரும் கரெக்டு தான். அதாவது பகைவர் மேலே நெருப்பு உமிழக்கூடிய சேவல் வடிவ பொறி தான் இந்த ஆண்டலை அடுப்பு அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கரெக்டு. மூணாவது வந்து ஐயவித்துலாம் அப்படிங்கிறது வந்து கண்ணை கொத்தும் ஆயுதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறாக இருக்குது. ஸோ கோட்டையை நோக்கி பகைவர்கள் வராங்க அப்படின்னா அவங்க மேலே எரியறதுக்காக வச்சுருக்கக்கூடிய துலாக்கள் மாதிரியான மரப்பொறி தான் இந்த ஐயவித்துலாம் அப்படிங்கிறது. இங்கே வந்து கண்ணை கொத்தும் ஆயுதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. எரிசிரல் அப்படிங்கிறது அம்புகள் வைத்தெய்யும் இயந்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேருமே வந்து தப்பு தான். 3, 4 வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததாக பின்வருவனவற்றில் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. பழங்காலத்தில் தமிழர்கள் திருமணத்தில் மணல் பரப்பி விழா எடுத்தனர் அப்படின்றத சொல்லக்கூடிய நூல் அகநானூறு. ஸோ திருமணத்தை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய நூல் அப்படின்னாலே அகநானூறு தான். இந்த மணல் பரப்பி விழா எடுத்ததெல்லாம் முக்கியமாக அகநானூரில் தான் இருக்கும். ஸோ அந்த இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. மணமகளுக்கு மணமகன் தாலி அணிவித்தல் வழக்கமாகும் அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து டைரெக்டாக தாலி கட்டுறது அந்த மாதிரியான சடங்குகள் இருக்குது அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் எங்கும் இல்லை. சடங்குடன் கூடிய திருமண முறையே தான் தொல்காப்பியம் வந்து சொல்லியிருக்கும். ஸோ தாலி அணிவித்தல் அப்படின்றது வந்து தொல்காப்பியத்தில் டைரெக்டாக இல்லை. ஸோ அது வந்து தப்பாக இருக்குது. மூணாவது, மணமகள் வீட்டினர் மணமகன் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுக்கும் வழக்கம் இருந்தது அப்படிங்கிறத நன்னூல் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து தவறு. தீ நெறிப்பட்ட வேள்வி திருமணம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் வந்து குறிப்பிடுது. ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சிலப்பதிகாரத்துடைய மங்கள வாழ்த்து பாடல்லையே அது இருக்கும். கோவலனோட கண்ணகியோட திருமணத்தில் புரோகிதர்கள்லாம் வேத மந்திரங்கள் ஓத மனையற வேள்வி தீயை பலமாக சுற்றி வந்து இந்த திருமணம் வந்து நடைபெற்றது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்ட தீவலம் செய்வது காண்பார் கண்ணொன்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லி அந்த லைன்ஸ் வந்து இருக்கும். தீ நெறிப்பட்ட வேள்வி திருமணம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் கரெக்டு தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டும் 4ம் வந்து கரெக்டு, 2ம் 3ம் வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக, வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சதந்திரம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பத்திலேயே வலிமை வாய்ந்த ஆங்கிலேய படைகளை நேருக்கு நேரம் எதிர்த்து போரிடாமல் தற்காலிகமாக பணிகிறது மாதிரி நடித்து தம்முடைய படைபலத்தை வந்து அதிகரிச்சுட்டு அதை வந்து தருணம் வர வரைக்கும் அவங்கக்கிட்ட சரணடைவதை தள்ளி போடுறது தான் இந்த பாளையக்காரர் கூட்டமைப்புடைய தந்திரங்கள். அவங்களுக்கான வழிகாட்டி நூலாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சதந்திரம். வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. ஸோ புல்லறிவாண்மை அப்படின்ற அதிகாரத்தில் வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கும். அதாவது அறியாமை, புல்லறிவுடைமை அப்படிங்கிறது தான் இந்த வெண்மை அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் தான் உலகத்திலேயே சிறந்த பேரறிவு உடையவர்கள், அந்த மாதிரி அவங்களே வந்து வியந்து பாராட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி தலைகணம் இருக்கக்கூடிய மனமயக்கம் அதுதான் செருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஆணவம் தான் மனிதனுடைய மிகப்பெரிய அறியாமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து கூறுறாரு. ஸோ வெண்மை அப்படிங்கிறது அறியாமை அப்படிங்கிறது. மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை அப்படின்னு பார்த்தோன்னா, அமைச்சருடைய நடத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. ஸோ ஒரு நாட்டோடைய அரசனோட பழகக்கூடிய அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் எப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குறது, அவையறிதல் அதிகாரத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது அப்படிங்கிறது வந்து தப்பு. ஸோ அமைச்சர்கள்கிட்டையும் மன்னர்கிட்டையும் இருக்கக்கூடிய தொடர்பு மட்டும்தான் இதில் அதிகமாக பேசியிருப்பாங்க. ஸோ மன்னன் வந்து மற்ற மன்னர்களோட பேசணும் அப்படிங்கிறத பற்றிலாம் எதுவும் இருக்காது.
4வது பார்த்தோம் அப்படின்னா உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது அப்படிங்கிறது. ஸோ 1, 2, 4 வந்து கரெக்ட். இந்த உளவியல் கருத்துக்கள் அப்படிங்கிறது இந்த குறிப்பறிதல் அப்படின்றது அதிகார ரிலேட்டடாக வந்து வந்திருக்கும். அடுத்ததான் மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங்கண்டதில் என்ற குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு பார்த்தோன்னா பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், மூணுமே தான். ஸோ மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில். கயவர்கள் வெளித்தோற்றத்தில் தான் மனிதர்கள் மாதிரி வடிவம் இருக்கும், ஆனால் குணத்தில் பார்த்தோம் அப்படின்னா கயவர்களாக இருப்பாங்க. வெளியில் வந்து நல்லவங்கள மாதிரி காட்டிக்குவாங்க. ஸோ மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான 2 வகையான நிலைகளை ஒரே உருவத்தில் காண முடியும் அப்படின்னு சொல்லிப்பார். மனித உருவில் இருக்கக்கூடிய விலங்கு போன்றவர்கள் தான் கயவர்கள் அப்படின்றது தான் இந்த பொருளுடைய மீனிங். ஸோ கயவர் அப்படின்னா பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், இது 3மே தான். அடுத்ததாக துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கல்லாமை அப்படிங்கிறது தான். இந்த குறளை நம்ம முன்னையே பார்த்தோம். எல்லாமே வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன்னெஞ்சு. மற்றவங்க வந்து நம்மளை எள்ளி நகையாடாம நம்மளை வந்து இகழாமல் நாம் வாழணும் அப்படின்னு விரும்புகின்ற ஒருத்தன் இங்கே வந்து துறவின்னு கொடுத்துருக்குறாங்க. யாராக வேணாலும் இருக்கலாம். மற்றவங்களோட எந்த ஒரு சிறு பொருளையும் கள்ளத்தனமாக அடைய நினைக்கக்கூடாது. அந்த எண்ணம் மனசில் புகாதவாறு மனதை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ கல்லாமை அப்படிங்கிறது தான். அடுத்ததாக யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பேரறிவாளன். ஊருணே நீர் நிறைந்தற்றே உலகமா பேரறிவாளன் திரு. ஸோ உலகத்தோடு ஒத்து போய் எல்லாருக்கும் உதவி செஞ்சு வாழக்கூடிய ஒரு பேரறிவாளன் கிட்ட சேரக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது ஊரின் நடுவே இருக்கக்கூடிய ஊருணி. ஊருணி அப்படிங்கிறது குளம். ஸோ குளம் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை. அந்த ஊர் மக்களுக்கு வந்து எப்படி பயன்படுமோ அந்த மாதிரி பேரறிவாளனுடைய செல்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான உண்மை. அடுத்ததாக காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுஜாதா ரங்கராஜன். அடுத்ததாக ஆசிரியர்கள் கொடுத்து அவங்களுடைய இதழ்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜெயகாந்தன். ஸோ அவருடைய இதழ் பார்த்தோம் அப்படின்னா ஞானரதம். இலக்கிய இதழை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை நடத்திட்டு இருந்தார். ஞானரதம் அப்படிங்கிறது தான் அது. நான் பார்த்த சாரதி பார்த்தோம் அப்படின்னா தீபம். ஸோ தீபம் அப்படின்ற அதுவும் வந்து இலக்கிய இதழ் தான். தீபம் பார்த்த சாரதி அப்படின்னு கூட அவர் அழைப்பாங்க. ஸோ நான் பார்த்த சாரதியோட இதழ் அப்படின்னா தீபம். கண்ணதாசன் வந்து தென்றல் வார இதழை தொடங்கி நடத்தியிருப்பார். மீராவோடது அன்னம் விடுத்தூது. ஸோ ஆப்ஷன் வந்து 3, 4, 1, 2. அடுத்ததாக கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது அப்படின்னு பார்த்தோன்னா அகநானூறு. கழுமல போர் இது வந்து 2 நூல்கள் வந்து குறிப்பிடும். ஒன்று அகநானூறு குறிப்பிடும், இன்னொன்று வந்து கழுமலம் பற்றி முழுமையாக கூறக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பொய்கையார் எழுதுன களவழி 40. ஸோ பட் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அகநானூறு இருக்குது. அகநானூர்லேயும் கழுமல போர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கலித்தொகை. கலித்தொகையோட பாலைக்களியில் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். பல ஊரு நறுஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை மலையுளே பிறப்பினும் மலைக்கவை தாம் என் செய்யும் அப்படின்ற வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதாவது என்ன, மலையில் பிறக்கக்கூடியது தான் சந்தன மரம், ஆனால் அதை யார் பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நறுமணம் தரும், மலைக்கு வந்து எந்த பயனும் தரதில்லை அப்படிங்கிறது தான் இந்த வரியோட மீனிங். ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கலித்தொகையோட பாலைக்கலையில் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் அப்படின்னா மதுரை. ஸோ மதுரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மலைகளில் இந்த சமணர் படுகைகள் வந்து இருந்திருக்கும். ஸோ அது வந்து கல்வி கற்பிக்கக்கூடிய இடங்களாக இருந்திருக்கும். மதுரை அப்படிங்கிறது ஆப்ஷன். அடுத்ததாக மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக அப்படின்னு இருக்காங்க. ஸோ பாண்டியர்கள் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா செலியன் அப்படின்னு சொல்லுவோம். சேரர் ஆதவன், சோழர் செம்பியன், ஆய் திதியன். ஸோ நிறைய பட்டப்பெயர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். பாண்டியர்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா செலியன், மாறன், வழுதி இதெல்லாம் வந்து இருக்கும். சேரர்கள் அப்படின்னா ஆதவன், வானவன், குட்டுவன், கோதை அப்படின்ற மாதிரியான நிறைய மரபு பட்டங்கள் இருக்கும். சோழர்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா செம்பியன், கிள்ளி, வளவன் இந்த மாதிரி பட்டப்பெயர்கள் இருக்கும். ஆய் திதியன் அப்படிங்கிறது குறுநில மன்னர்களுக்கான அந்த வேளிர் குல பெயர் வந்து இருக்கும். அடுத்ததாக உடுக்கை எழுந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னா நட்பு. உடுக்கை எழுந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிங்கிறத
நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடை விலகும்போது எப்படி கை டக்குன்னு போய் அதை உடனே சரி செய்தோம், அந்த மாதிரி நண்பனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே ஒரு நொடி கூட தாமதிக்காமல் விரைந்து போய் அவங்களுடைய துன்பத்தை களைகிறது தான் உண்மையான நட்புக்கு இலக்கணம் அப்படிங்கிறது இந்த குறள். அடுத்ததாக சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க 4மே தான். எல்லா சமயத்தவரும் இது நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் அப்படிங்கிறது. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். இந்த 4ம் இருக்கனால்தான் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, அதில் ஒரு காரணம் இல்லை. நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. இந்த 3மே இல்லை. எல்லா நாட்டினருக்கும் எல்லா சமயத்தவருக்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறதுனால திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக போற்றுவார் போற்றற்றும் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணதாசன். போற்றுவார் போற்றற்றும் புழுதிபாரி தூற்றுவார் தூற்றற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ பாடலை கண்ணதாசன் பாடியிருப்பார். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் எனும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாமே தான். பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை. ஸோ மற்ற உயிர்களுடைய வழியையும் தன் வழியாக உணரணும் அப்படின்றதுக்கான குறள் இது. 2வது, துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல். இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். துன்பம் இதுதான் அப்படின்னு உணர்ந்த ஒரு செயலை மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. 3வது, சிறிய தீமைதானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானும் மான செய்யாமை தலை. ஸோ சிறிய அளவில் கூட தீமை செய்யக்கூடாது. இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஆப்ஷன் தான். அடுத்ததாக டேஷ் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா நெடுங்கடல். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடன். ஸோ மேகம் அப்படிங்கிறது கடலில் இருக்கக்கூடிய நீரை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் மழையாக பெஞ்சு அந்த கடலுக்கு தான் திரும்ப போகும். அப்படி போகாமல் பொய்து விடுது, மழை பெய்யாமல் போயிடுச்சு. அந்த மாதிரினா எவ்வளோ பெரிய அளவில்லாத பரப்பை கொண்ட அந்த நெடுங்கடலும் கூட தன் இயல்பான வளம் குன்றி போகும். ஸோ கடலும் வற்றி போகும். மழை வரலை அப்படின்னா கடலும், அவ்வளோ பெரிய பரப்பு இருக்கக்கூடிய நெடுங்கடலும் தன் இயல்பான வளம் குன்றி போகும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. பாயிரவியலில் வான் சிறப்பு அதிகாரத்தில் இந்த திருக்குறள் இருக்கும். அடுத்ததாக டேஷ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார் அப்படின்னா எண்ணும் எழுத்தும். ஸோ மனிதர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எண்ணும் எழுத்தும் இந்த 2ம் தான் 2 கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. பொருட்பால் அரசியலில் கல்வி அதிகாரத்தில் கொடுத்துருப்பாரு. அடுத்ததாக இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார் அப்படின்னா தாமரை. ஒப்பற்ற மாசற்ற செந்தாமரை ஒத்த முகத்தான் அப்படின்னு. எப்படி சித்திரத்தில், அதாவது ஓவியத்தில் தாமரை மலர் வரைஞ்சா வெயிலையும் மழையிலையோ வாடாமல் ஒரே மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ராமனுடைய முகம் இன்பத்திலையும் துன்பத்திலையும் மாறாமல் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அடுத்ததான் மருதநில நந்தா விளக்கம் எனும் சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை அப்படின்னு பார்த்தோம்னா பல்லு. ஸோ உழவர்களோட வாழ்வியல், மருத நிலத்தோடைய சிறப்பு, உழவு தொழிலை பற்றி பாடக்கூடியது தான் இந்த பல்லு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இதனாலேயே என்ன சொல்கிறாங்க, பல்லு இலக்கியத்தை மருத நில நந்தா விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மருத நிலத்தோடைய அழியாத விளக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன் அப்படிங்கிறத யார் சொன்னாங்க அப்படின்னா முடத்தாம கண்ணியார். ஸோ பொருணர் ஆற்றுப்படை எழுதுனா முடத்தாம கண்ணியார் தான். அந்த நூல்லையே குறிப்பிட்டிருப்பார். கரிகால சோழனுடைய கொடைத்தன்மையை கேட்டு அவர் அவருடைய அரண்மனைக்கு போனதை பற்றி எழுதியிருப்பார்.
அடுத்ததான் நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு. ஸோ முல்லைப்பாட்டை தான் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கண்ணகிக்கு டேஷால் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னா சேரன் செங்குட்டவன். ஸோ சேரன் செங்குட்டவன் தான் இமயமலையிலிருந்து கல் எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு வஞ்சி மாநகரம் முதல்ல பத்தினி தெய்வம் கோயில் அப்படின்னு சொல்லி கண்ணகி கோயில் வந்து கட்டியிருப்பார். அடுத்ததாக உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாமே தான். கிராம நிர்வாகம் பற்றி சொல்லியிருக்கும், எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, முதலாம் பராந்தகனுடைய நிர்வாகம் பற்றி குறிப்பிட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே தான். அடுத்ததாக இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்து வகுத்தல் யாருக்குரியது அப்படின்னா அரசருக்குரியது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படிங்கிறது இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய வருவாய்கள் அதுக்கான வழிகளை உருவாக்கணும், அதுதான் இயற்றல். அந்த வழிகளில் வரக்கூடிய செல்வங்களை திரட்டுதல், அது வந்து ஈட்டல். சேர்த்த செல்வங்களை மற்றவங்க கவராமல் பாதுகாக்கணும் காத்தல். காத்த செல்வத்தை நாட்டோடைய திட்டங்களுக்காகவும் மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் பிரித்து செலவிடணும், அதுதான் வகுத்தல். இந்த 4லும் யார் வந்து வல்லவனாக இருக்காங்களோ அவங்களே சிறந்த அரசன் அப்படிங்கிறது தான் இந்த குறள். அடுத்ததாக வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னா புலால் உண்ணாதவர். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். துறவரவியல்ல புலால் மறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த ஒரு உயிரையும் தான் கொல்லாமலும் பிறரால் கொல்லப்பட்ட உயிரின் ஊன் அப்படின்னா இறைச்சி, புலாலை உண்ணாமலும் வாழ்கின்ற அந்த தூய்மையான அறவோனை இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் கைகூப்பி வணங்கும், கைகூப்பி தொழும் அப்படிங்கிறது தான் இந்த குறள். அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. தலைவர் கொடுத்து புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. B.R. அம்பேத்கர் எழுதின நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதி ஒழிப்பு. அடுத்ததாக பெரியார் எழுதுனது பார்த்தோம் அப்படின்னா பெண் ஏன் அடிமையானால். மு. கருணாநிதி அவங்க எழுதுனது வந்து நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற புக்கு, அவருடைய சுயசரிதை அது. C.N. அண்ணாதுரை பார்த்தோம் அப்படின்னா நல்ல தம்பி அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருப்பார், நாவல் வடிவில் எழுதி வெளியிட்டிருந்திருப்பார். அடுத்ததாக பொய்யாமை ஆற்றின் அறம்பெற டேஷ் 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 என்று கூறுகிறார் வள்ளுவர் அப்படின்னா செய்யாமை நன்று. ஸோ பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று. துறவரவியலில் வாய்மை அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும். ஸோ ஒருத்தன் தம் வாழ்நாளில் பொய்யே சொல்ல அப்படின்னா அந்த வாய்மை அறத்தை மட்டும் தவறாமல் கடைப்பிடித்து வரான் அப்படின்னா வேற எந்த அறங்களை தேடி போய் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அறங்களை செய்யலைன்னா கூட இவனுக்கு நல்லதாகிவிடும். ஏன்னா பொய் சொல்லாமல் வாழ்கிறான் அப்படின்ற அந்த ஒரு அறமே போதும் அப்படின்றதான் இந்த குறள். 10 பாட்டு நூல்களுள் அதிக அடியளவினை கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை காஞ்சி. ஸோ 782 அடிகள் இருக்குது. 10 பாட்டுலேயும் அதிக அடிகள் இருக்கக்கூடிய நூல் அப்படின்னா அது மதுரை காஞ்சி தான், 782 அடிகள். மற்றதெல்லாம் பாருங்கள், மலைப்படுக்கடம் கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவோம், அது வந்து 583 அடிகள் இருக்குது. பெரும்பனாற்றுப்படையில் 500 அடிகள் இருக்குது. நெடுநல்வாடையில் 188 அடிகள் தான் இருக்குது. அடுத்ததான் ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகின்றது அப்படின்னா சொல்லால். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கட்சோர்வு அப்படின்னு சொல்லி சொல்வன்மை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும். அதாவது ஆக்கமும் கேடும் சொல்லுகின்ற சொல்னால் வரதுனால ஒருவன் வந்து தன்னுடைய பேச்சில் பிழை வராமல் விழிப்புடன் இருக்கணும். ஸோ அவரவர் சொல் திறத்தால் தான் நன்மையும் விளையுது தீமையும் வருது. அதனால் பேசக்கூடிய பேச்சில் பிழை வராமல் விழிப்புடன் பேசணும் அப்படிங்கிறது தான் குறள். அடுத்ததாக நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன் மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இறைமாட்சி. ஸோ திருக்குறள் பொருட்பாலில் அரசியலில் இருக்கக்கூடிய முதல் அதிகாரமே என்னது தான், இறைமாட்சி அப்படிங்கிறது தான். ஒரு நாட்டுக்கு தகுதியான ஒரு தலைமை இருக்கணும், அதுக்கான அரசன் தலைவன் வந்து இருக்கணும், அவனுடைய கொடை அவனுடைய செங்கோன்மை குடிவளங்கள் இதெல்லாம் வந்து வச்சு தான் இதை எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக கிரேக்கம் லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் அப்படின்னா திருக்குறள். டேஷ் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடையது இவ்வுலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெருநல். ஸோ நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அறத்துப்பால் துறவரவியலில் நிலையாமை அப்படின்ற அதிகாரத்தில் இது இருக்கும்.
ஸோ நேற்று இருந்த ஒரு மனிதன் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனித வாழ்க்கையோடைய நிலையாமையை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உலகு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெருமை உடையது அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று உயிருடன் இருந்தவரை இன்னைக்கு இல்லாமல் செய்து விட்டோமே அப்படின்ற அகந்தை உடையது தான் இந்த உலகம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ நிலையாமை அப்படிங்கிற அதிகாரம். அடுத்ததான் அச்சம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா, அறிவு. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாரன். அறிவுடைமை அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும். அறிவு அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு அழிவு வராமல் காக்கக்கூடிய மிக சிறந்த பாதுகாப்பு ஆயுதம். ஸோ அச்சம் காக்கும் கருவி. அது மட்டும் இல்லாமல் பகைவர்களாலேயும் அது வந்து என்ன பண்ண முடியாது, அதை அழிக்க முடியாது. ஸோ அது வந்து மிக வலிமையான மன அரண் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குறளோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மூக்கருணாநிதி. ஸோ திருக்குறளோடைய கருத்துக்களை எளிய உரைநடையில் இந்த நூலில் எழுதியிருப்பார். அடுத்ததாக திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்க 4 ஆன்சருமே வந்து கரெக்டு தான். ஆதிபகவன், வாளறிவன், மலர்மிசை ஏகினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்படுகின்றன. இவை கடவுளுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றனவே தவிர கடவுள் பெயர்கள் அல்ல. இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். என்றாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கிக்கொள்ள முயல்கின்றனர். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும், ஆனால் அது கடவுள் தான் அப்படின்னு எங்கேயும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. கடவுள்களுடைய சிறப்பு இயல்புகளை கூறுமே தவிர டைரெக்டாக கடவுளுடைய பெயர்கள் முருகன், சிவன் இந்த மாதிரி பெயர்கள் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனுமே வந்து கரெக்டு தான். அடுத்ததாக வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்னா 1 நாள். ஒருத்தாருக்கு 1 நாள் இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஸோ தீங்கு செய்கிறவங்களை நமக்கு வந்து ஏதோ ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உடனடியாக தண்டிக்காமல் பொறுத்து போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி தண்டித்தவங்களுக்கு அன்னைக்கு மட்டும்தான் அது இன்பமாக இருக்கும். அதை பொறுத்து கொண்டவங்களுக்கு உலகம் அழிகிற வரைக்கும் புகழ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த குறள் பொறையுடைமை அதிகாரத்தில் இருக்கும். அடுத்ததாக தமிழ் பாவலர் தம்மேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர். சீவக சிந்தாமணி எழுதின சமண முனிவரான திருத்தக்க தேவருடைய அவருடைய திறமையை பாராட்டி தான் வீரமாமுனிவர் வந்து தமிழ் பாவலர் தம்வேந்தன் திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருப்பார். அடுத்ததாக தமிழ்குமரி என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தி சங்கர சுப்பிரமணிய யோகியார், சாதுசு யோகியார் அப்படின்றது தான். ஸோ விடுதலை போராட்ட கவிஞர், பொன்மொழி அறிஞர். இவர் எழுதினது தான் அந்த கவிதை நூல் தான் தமிழ்குமரி அப்படிங்கிறது. அடுத்ததாக திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு கானா சுப்பிரமணியம் எழுதிய புதினம் எது அப்படின்னா பொய்த்தேவு அப்படிங்கிறது. இந்த தலைப்பை மாணிக்க வாசகர் எழுதின சைவ திருமுறையான திருவாசகத்தோடைய ஒரு பகுதியிலேருந்து எடுத்திருப்பாங்க. பொய்த்தேவு எல்லாரும் புக்கடத்து புக்கு அப்படின்ற வரிகள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் இந்த நாவலுக்கு அவர் பெயராக வச்சுருந்திருப்பார். பொய் கூட்டல் தேவு அப்படின்னு பிரிப்பாங்க. தேவு அப்படின்னா கடவுள், பொய்யான கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி இந்த நூல் வந்து வெளியிட்டிருப்பாங்க 1946. அடுத்ததாக திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியோ போப். சைவ திருமணங்களில் மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் எது என மு வரதராசன் கூறும் பாடல் எது அப்படின்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் பாடல். ஸோ சைவ சமய குறவர்களில் ஒருத்தரான திருஞான சம்பந்தர் வந்து திருக்கடைக்காப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த பாட்டு. இந்த பாட்டை தான் மு வரதராசனார் என்ன சொல்லியிருப்பார், சைவ திருமணங்களில் மகிழ்ச்சியோடு பாடுறதுக்கு உன்னதமான பாடல் இது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அடுத்ததான் பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதகங்கள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா தண்டலையார் சதகம், கோவிந்த சதகம். ஸோ தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் அந்த சதகம் அப்படிங்கிறது. ஸோ 100 பாடல்கள் வந்து இருக்கும். பழமொழிகளும் நீதிகளையும் தொகுத்து தெய்வ வழிபாட்டோடு இணைச்சு பாடக்கூடிய ஒரு மரபு இருந்திருக்கும். தண்டலையார் சதகம் அப்படிங்கிறது வந்து படிக்காசு புலவர் எழுதுனது. கோவிந்த சதகம் அப்படிங்கிறது நாராயண பாரதியார் வந்து எழுதுனது. ஸோ பழமொழிகளோடு சேர்த்து தெய்வ பதிகங்களோடு இணைத்து நீதி புகற்ற நோக்கில் இது இயற்றப்பட்டிருக்கும். அதை தான் வந்து இங்கே கேட்குறாங்க. பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டோடு சேர்த்து இயற்றப்பட்ட சதகங்கள் அப்படின்னா தண்டலையார் சதகம், கோவிந்த சதகம்.
நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் என்று புறநானூற்று பாடல் யாரை யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வை அதியமானை வாழ்த்தியது மாதிரி இருந்திருக்கும். ஸோ சிவபெருமானை வந்து ஓமையோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது நீல நிற நெஞ்ச தன் தொண்டையில் தாங்கி இந்த உலகை காத்தவர் சிவபெருமான். அவரை போல நீயும் அழியாத புகழோட நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி அதியமானை பார்த்து ஔவையார் வந்து வாழ்த்தி பாடியிருப்பாங்க. இது வந்து புறநானூற்று பாடல். அடுத்ததாக முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள் அப்படிங்கிறது கரெக்டு. இந்திரனை கடவுளாக வணங்குவர் அப்படிங்கிறது தப்பு. முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமாகும் அப்படிங்கிறதும் கரெக்டு. ஸோ அப்போ முல்லை நில மக்களுக்கான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமால், மாயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்திரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா மருத நிலத்துக்கு, இந்திரனை வேந்தன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாயோன், வேந்தன், சேயோன் இந்த இதையும் படிச்சுக்கணும். முருகன், திருமால் இந்த மாதிரியும் படிச்சுக்கோங்க. ஸோ முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கக்கூடிய தொழிலுடையவங்க தான். அங்கே வாழக்கூடிய மக்களை ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் அப்படின்னா திருமால், மாயோன் அப்படின்னு சொல்லுவோம். முல்லை நிலம் அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த நிலம். அடுத்ததாக கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. இதை உணர்த்தக்கூடிய திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தோன்னா காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிற திருக்குறள் தான் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. காட்டில் ஓடக்கூடிய சின்ன சின்ன முயலை நோக்கி அம்பெய்து அதை வச்சு பெறுவதை விட காட்டில் இருக்கக்கூடிய பெரிய யானைகளை குறி வச்சு அதை தப்பி பிழைச்சாலும் பரவாயில்ல. ஸோ அந்த வேலை, பெருமை மிக்க வேலை கையில் ஏந்தி நிற்கிறது தான் ஒரு வீரனுக்கு பெருமிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன காரியங்களில் எளிதாக முயன்று வெற்றி பெறுவதை விட கடினமான பெரிய குறிக்கோள்களை நோக்கி முயன்று தோல்வி அடைந்தாலும் அதுவே வாழ்வில் மிகுந்த பெருமை தரக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த குறள். அடுத்ததாக மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்குறாங்க. நூல்களை நூல் ஆசிரியர்களோட பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உலகம் சுற்றும் தமிழன், இது யார் எழுதுனது அப்படின்னா ஏ கருப்பன் வந்து எழுதியிருப்பார். தமிழில் வெளிவந்த மிக முக்கியமான முதல் பயண இலக்கிய நூல் அப்படின்னா இந்த உலகம் சுற்றும் தமிழன் அப்படிங்கிறது. ஞானரதம் அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் உரைநடை வடிவில் இந்த கதையை வந்து கற்பனை நாவலை வந்து எழுதியிருப்பார். தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் எழுதுனது. என் கதை அப்படின்னு பார்த்தோன்னா வே ராமலிங்கம் நாமக்கல் கவிஞர் எழுதுனது தான் இந்த என் கதை அப்படிங்கிறது. அவருடைய ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதை நூல் இது. 4123 தான் ஆப்ஷன். அடுத்ததாக மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது அப்படின்னு பார்த்தோன்னா மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு உரைத்தது. ஸோ மலைவளம் போய்த்தா உலகத்தில் மண்ணுயிர்கள்லாம் இருக்காது, அதெல்லாம் அழிஞ்சு போய்விடும். அந்த மண்ணுயிர்களை எல்லாம் காக்கக்கூடிய பொறுப்பு அந்த நிலத்தை ஆளக்கூடிய மன்னவனையே சேரும் அப்படிங்கிறது ஒரு அரசாட்சியோடைய மாண்பையும் இயற்கையோடைய தேவையையும் மணிமேகலா தெய்வம் யார்கிட்ட கூறியிருக்கும்? சோழ இளவரசனான உதயகுமாரனுக்கு அறிவுறுத்துகிற வகையில் இந்த வரிகள் வந்து இயற்றப்பட்டிருக்கும், மணிமேகலை நூலில் எழுதப்பட்டிருக்கும். அடுத்ததாக ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு என்ன சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருமூலர். 12ஆம் திருமுறையான திருமந்திரத்தில் இந்த வரிகள் வந்து திருமூலர் எழுதியிருப்பார். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு மனுஷன் வாழும்போது ஒவ்வொருத்தருக்கும் பேர் இருக்கும். ஸோ அப்படி பேர் சொல்லி அழைச்சவங்கெல்லாம் அவன் இறந்த அடுத்த கணமே அடுத்த நொடியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்லாம் கிடையாது, பிணம் சடலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி உடனே சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்றாங்க. ஸோ மனித வாழ்வோடைய நிலையாமையும் மரணத்தோடைய அந்த தவிர்க்க முடியாத வழியையும் தான் திருமூலர் வந்து இந்த மாதிரி திருமந்திரத்தில் எழுதியிருப்பார். அடுத்ததாக கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பல குடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவார் இறப்பாருக்கு ஒன்று இவர் அப்படின்னு சொல்லி 2 வரிகள் கொடுத்துருக்குறாங்க. இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 வரிகளும் உழவரோடைய பெருமையை பேசுது. அரசரோட பெருமை இல்லை, வள்ளலோட பெருமை இல்லை, உழவரின் பெருமையை பேசக்கூடிய வரிகள். பொருட்பாலில் உழவு அதிகாரத்திலிருந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க. 1034, 35 ரெண்டுமே. பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அப்படின்னா உழவர்கள் தான் உலகை தாங்குபவர்கள் அப்படிங்கிறது. ஸோ பல நாட்டு மன்னர்களின் குடை நிழலையும்
அவங்களுடைய உழவு தொழிலால் விளையக்கூடிய உணவு செல்வத்தின் மூலம் தங்களுடைய குடியின் கீழே வர செய்பவர்கள் தான் உழவர்கள். செகண்ட் ஆப்ஷன், இரவார் இறப்பார் குஞ்சைவர் கரவாது கை செய்துவும் மாலையவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தம் கையால் உழுது உண்ணும் இயல்பை உடையவங்க மற்றவங்க கிட்ட பிச்சை கேட்க மாட்டாங்க. ஸோ இரவார் அப்படின்னா யாருக்கிட்டேயும் போய் கையேந்தி கேட்க மாட்டாங்க. மாறா தம்மிடம் கேட்டு வந்தவங்களுக்கு, அவங்கள நாடி வந்து கேட்குறவங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் உணவளிப்பாங்க. இல்லை அப்படின்னு சொல்லாமல் கொடுப்பாங்க. அதுதான் ஈவர் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 குறளுமே வந்து உழவர்களுடைய பெருமையை பேசக்கூடிய குறள்கள் தான். அடுத்ததான், நாடா கொன்றோ காடா கொன்றோ அவ்வளி நல்லை வாழிய நிலனே மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடவர். நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. யார் பாடினது? ஔவையார் பாடின பாட்டு இது. ஸோ நிலமே, நீ நாடாக இருந்தா என்ன, காடாக இருந்தா என்ன, பள்ளமாக இருந்தா என்ன, மேடாக இருந்தா என்ன, எந்த பகுதியில் வாழக்கூடிய ஆடவர்களும், அதாவது ஆண்கள் நற்பண்புகளோட நல்லொழுக்கம் மிக்கவர்களாக வாழ்கிறாங்களோ அந்த வழியில் நீயும் நலம் பெற்று செழிப்பாய் அப்படின்னு சொல்லி மனித ஒழுக்கம் தான் அடிப்படை அப்படின்ற மாதிரி ஔவையார் வந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க புறநானூரில். சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது அப்படின்னு பார்த்தோன்னா திருவாதிரை. ஸோ இது ரிலேட்டடாக இன்னொரு ப்ரீவியஸ் கொஷினும் இருக்கும். ஸோ சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட திருவாதிரை பண்டிகையை பற்றி எந்த நூல்கள் வந்து குறிப்பிடுது அப்படின்ற ஒரு ப்ரீவியஸ் கொஷினும் இருக்கும். ஸோ பரிபாடல் கலித்தொகை இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்கழி நோன்பு திருவாதிரை திருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டதாக நிறைய குறிப்புகள் வந்து இருக்கும். பரிபாடல் கலித்தொகை. அடுத்ததாக, கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியா இல்லாகியார் இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா வேந்தர்கள், அரசருக்கு. நட்பியல்ல சூது அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் இது. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க? சூதாடக்கூடிய இடம், அதற்கான கருவி, அதற்கான முயற்சி. ஸோ அதாவது சூதாடக்கூடிய திறம் படைத்த கை, இதெல்லாம் வந்து பெருமையாக எண்ணி சூதாட்டத்தை இறுக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பொருளால் இல்லாதவர் ஆகிவிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் மனம் விடுறது, கைவிட மனம் இல்லை அப்படின்னா இல்லாதவர்களாகவே ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறது இந்த குறள். அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. எந்த நூலை யார் இயற்றினது அப்படின்னு. திருமுருகாற்றுப்படை அப்படின்னா நக்கீரர், பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார், சிறுபனாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். ஸோ 14 மேல்கணக்கு நூல்களில் 10 பாட்டு நூல்களை கேட்டிருக்காங்க. வடநூலாரின் தத்துவ ஞானம் எனும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக அப்படின்னா மெய் உணர்தல். ஸோ திருக்குறளில் மெய் உணர்தல் அப்படிங்கிறது அறத்துப்பால் துறவரவியலில் இந்த அதிகாரம் வந்து வரும். மெய் உணர்தல் அப்படின்னா என்ன? உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத அறிவது தான் உண்மையை அறிவது. வடமொழியில் தத்துவ ஞானம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அது தமிழில் திருக்குறளில் எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெய்யுணர்தல் அதிகாரத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்ததாக, பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தோன்னா மீனவர், பஞ்சவர். ஸோ பாண்டிய மன்னர்களோட மீன் சின்னத்தை குறிக்கிறதுக்காக மீனவர் அப்படின்றத பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்களுடைய அந்த 5 வகை பாண்டியர்களை குறிக்கணும் அப்படின்றதுக்காக பஞ்சவர் இந்த மாதிரியான பட்டங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. வில்லவர், குடவர் இதெல்லாம் வந்து சேர மன்னர்களுக்கான பட்டங்கள். இதுவே வந்து பாண்டியர்களுக்கு வழுதி, மாறன், செழியன் இந்த மாதிரி பட்டங்களும் இருக்குது. கூடவே மீனவர், பஞ்சவர் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர். 4ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய பதிகத்தில் தான் திருநாவுக்கரசர் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அடுத்ததாக, வேந்தருக்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா இது 3மே தான். கொடை, அலி, செங்கோல், குடியோம்பல் அப்படிங்கிறது. கொடையலி, செங்கோல், குடியோம்பல் 4ம் உடையானாம் வேந்தருக்கு ஒளி. கொடை தேவைப்படுறவங்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கறது. அருள் நிலை உணர்ந்து கருணை காட்டுறது. செங்கோல் முறை நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துறது. தளர்ந்த குடிமக்களை காத்தல் மக்களை பேணி காப்பது. இதெல்லாம் தான் ஒரு அரசுக்கு புகழொளி, விளக்கு போன்றது, ஒளி சேர்க்கக்கூடியது அப்படின்றது தான் இந்த குறளுக்கான விளக்கம். இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும். அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. தாருகன் அப்படின்னா அரக்கன், ஆழி அப்படின்னா தேர்ச்சக்கரம், நற்றிரம் அப்படின்னா அறநெறி, இமையவர் அப்படின்னு பார்த்தோன்னா தேவர். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் இதனை சொல்பவர் யார் அப்படின்னா
அர்ஜுனன். அடுத்ததான் டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என சொல் குறிப்பவை அப்படின்னு பார்த்தோம்னா தூங்காமை, கல்வி, துணிவு. ஸோ தூங்காமை அப்படிங்கிறது என்னது? காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வி உடைமை, துணி உடைமை. இந்த மூணும் தான் அரசனுக்கு நீங்காமல் இருக்கக்கூடிய பண்புகள். ஸோ இது எப்போவுமே நாடாளக்கூடிய அரசனை விட்டு நீங்கக்கூடாது அப்படின்றத சொல்லக்கூடிய குறள் இது. அடுத்ததான் பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. ஸோ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கும். உயர்ந்த உலகத்து மக்களோட பொருந்தி வாழக்கூடிய முறையே கற்றுக்காதவங்க என்னதான் படிச்சிருந்தாலும் எத்தனை நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாத மூடர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த குறளில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் டேஷ் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் அப்படின்னா கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல் அப்படிங்கிற இந்த குறள் முன்னையே பார்த்தோம். கொடையலை, செங்கோல், குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒளி. அடுத்ததாக பாருங்கள், வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா போலி ஒழுக்கம். வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படிங்கிறது கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தில் வரக்கூடியது. படிச்சொழுக்கம் அப்படின்னா வஞ்சனை உடைய போலி ஒழுக்கம் அப்படின்ற பொருள். ஸோ மனசில் வஞ்சகம், மனசில் தீய எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில் ஒழுக்கம் இருக்கிறவங்கள மாதிரி நடிப்பவங்களை பார்த்து அவனோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய 5 பூதங்களும் சிரிக்குமா. ஸோ அகத்தே பார்த்து நகும், சிரிக்கும் அப்படின்னு சொல்லி போலி ஒழுக்கத்தை இந்த கூடா ஒழுக்கம் அப்படின்ற அதிகாரத்தில் கொடுத்துருப்பார். அடுத்ததாக துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என வள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படிங்கிறது தான். துன்பம் வந்தாலும் மனம் தளராமல் இருக்கிறவங்க அந்த துன்பத்துக்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவாங்க அப்படிங்கிறது அந்த குறள். அடுத்ததாக டேஷ் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என கூறுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா தானம், தவம். தானம், தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். ஸோ வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் இது. மழை இல்லாமல் பொய்த்து போயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானமும் இருக்காது, இறைவனை நோக்கி செய்யக்கூடிய தவமும் இருக்காது, ரெண்டுமே நிலை பெறாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் பண்பு இல்லாதவர். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் மாதிரி அந்த கூர்மையான கருவி மாதிரி அறிவுடையவர்களாக இருந்தால் கூட நற்பண்பாகிய மக்கள் பண்பு இல்லை அப்படின்னா அவங்க ஓரறிவு இருக்கக்கூடிய மரத்துக்கு ஒப்பானவங்க, மரம் போன்றவர்கள். ஸோ அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. ஸோ நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்களை படிக்க எப்படி அது நமக்கு இன்பம் தருதோ அந்த மாதிரி நற்பண்பு உடையவர்களுடைய நட்பு பழக மகிழ்ச்சியை உண்டாக்கும், பேரானந்தம் தரும் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். அடுத்ததாக சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா சமயத்தவரும் இது நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். இந்த மாதிரி கொஷின் இப்போ கிட்டத்தட்ட 3rd கொஷின் இது. இதே மாதிரி கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால், இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால், மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே கரெக்டு தான். அடுத்ததான் அன்பு சிவமிரண்டென்பர் அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அப்படின்னு சொல்லி, ஸோ அன்பே கடவுள், அன்பு தான் சிவம் அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தை எதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். ஸோ திருமூலர் திருமந்திரத்தில் பாடின வரிகள் தான் இது. தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். ஸோ தமிழர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், என்னென்ன கருவிகள் பயன்படுத்தினாங்க, நடன கலைகள் என்ன, தமிழர்களுடைய இசை, இதெல்லாம் பற்றி கேட்டாங்கன்னாவே அது சிலப்பதிகாரம் தான். ஸோ இயல், இசை, நாடகம்னு முத்தமிழோட சிறப்புகளையும் விரிவாக இந்த நூல் எழுதியிருக்கோம். குறிப்பாக அரங்கேற்று காதை, காணல் வரி, வேட்டுவ வரி, ஆய்ச்சியர் குறவை இந்த மாதிரியான இடங்களில்
பண்டைய தமிழர்களுடைய இசை எப்படி இருந்தது, யாழ், அப்புறம் நடனக்கலைகள் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வந்து இசை பற்றி சிலப்பதிகாரத்தில் இருக்கும். மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பூசலார் நாயனார். அடுத்ததாக மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆனா விருப்பின் தானுன்றூற்றி இப்பெரும்பானாற்று படைப்பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறது அப்படின்னா விருந்தோம்பல். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்வகோசர். ஸோ புத்தரோட வாழ்க்கை வரலாறு கூறக்கூடிய புத்த சரிதம் அப்படின்ற காவியத்தை சமஸ்கிருத மொழியில் இவர் தான் எழுதியிருப்பார், அஸ்வகோசர். அடுத்ததாக சங்ககாலம் தொடர்பான விபரங்களில் கீழ்கண்டவைகளில் எந்த இணை தொடர்பற்று உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா நௌரர் தொண்டி. திருமருதேச சங்காதம் அப்படின்னா தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு. உதியன் சேரல் அப்படின்னா முதல் சேர மன்னன். மதுரை காஞ்சி மாங்குடி மருதன் எழுதுனது. நௌரர் தொண்டி தான் வந்து தவறான இணை. ஸோ இவ்வளோ தான் இந்த டாப்பிக்கில் குரூப் 1 கொஷின்ஸ் 2019 25 வரைக்கும். நம்ம நிறைய திருக்குறள் கிளாஸஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும். ஆனாலும் இது எதுக்கு அப்படின்னா குரூப் 1ல் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்காக இந்த வீடியோ. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.